இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ அப்படி நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 17/1/2026க்கான ஒரு ரசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-0-2 மக்கள் 0-0-2க்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நம்ம தான் அடிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் மொத்தம் ஓரளவுக்கு மினி சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கல. நம்ம 8-5 எதிர்பார்த்தோம். இன்றைக்கி வந்து 8-5 கொஞ்சம் உள் நம்பர்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் எதுவும் டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே ஓகேவா, ஸ்ட்ராங்காக எதுவும் ப்ளே பண்ண வேண்டாம். கொஞ்சம் நாளைக்கு பேட்டர்ன் எதுன்னு கண்டுபிடிக்க வரைக்கும் ஓகே கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. ஓகே, வந்து நீங்கள் வந்து கேரளா டிஆர் பற்றி நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 91-507 79-712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். வினிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. நம்மளே ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சின்னு கூட கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா 2 ஷோமே எடுத்துகிட்டு எனக்கு ஓகேவா. வினிங் அமௌண்ட்டும் ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க ஓகேவா. நம்ம வந்து வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம வந்து எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் செல்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே. 1 2 3 4 5 5 டேஸ் செல்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 839 146 இருக்கும். இதில் வந்து இருக்க 3 நம்பர்ஸில் வந்து ரெண்டு நம்பர் எடுத்து வைக்கும் 39 வைக்கும். இந்த 39 மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்பரை விட்டு அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 39 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் எப்படி எடுன்னு பார்த்துடலாம். அதே நம்ம 39 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 28 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 39 வச்சுட்டு நமக்கு 3 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6 நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 500 563 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 00 வச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 00 வச்சு எடுத்தாலும் நமக்கு வந்து மீண்டும் 00 தான் வரும். அதனால் அந்த ரிசல்ட்டை விட்டுடலாம் ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 452 இந்த 452க்கு நம்ம வந்து 4 விட்டுட்டு நம்ம வந்து அந்த 52 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 52 ரூட் ஆப்ஷன் 28 முடியல நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரையுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 5 ஓகேவா. 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 52 வச்சுட்டு நமக்கு 1 5 கிடச்சிட்டு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 294 167 இருக்குது. அதில் முதல் நம்பர் விட்டு அடுத்த 2 நம்பர் 94 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். இப்போ 94 ரூட் ஆப்ஷன் 28 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 0 ஓகேவா. 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 94 வச்சுட்டு நமக்கு வந்து 4 0 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 649க்கு நம்ம வந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 49 இருக்குது. இந்த 49 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். வந்து 49 ரூட் ஆப்ஷன் 28 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 8 2 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 49 வச்சு நமக்கு வந்து ஒரு 2 அல்லது 8 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த 2 8லேருந்து வந்து தான் எடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்துவரமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கசியாக மட்டும் பார்த்து நம்மளே ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா 2 டேஸ் கொஞ்சம் மெத்தட் மாறி இருக்குது. நம்ம வந்து புது மெத்தட் எடுக்கிறோம். நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் மிஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்குற மேக்ஸிமம் 2 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் வந்தால் வரலாங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க ஓகே. அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 டேஸ் செல்டர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி நம்பர் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஓகே. 46 63 29 இது மாதிரி பிசி நம்பர் 46. இந்த 46 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். 46 போட்டுக்கிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து 15 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு கூட நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 அல்லது 5 1 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 46 வச்சுட்டு நமக்கு 1 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பற்றி நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 563க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 63 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 63 ரூட் ஆப்ஷன் 15 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படி 7 ஓகேவா. 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா.
பார்த்தீங்கன்னா 63வது அடியில் நமக்கு 9-7ன்னு கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 429. இதில் 429 பிசி நம்பர் 29 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 29 ரூட் ஆப்ஷன் 15 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் 3 அல்லது 1 வைக்கலாம். 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கலாம். 29 போட்ட அடியில் நமக்கு வந்து 3 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 167. இந்த 167க்கு நம்ம பிசி நம்பர் 67 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 67 ரூட் ஆப்ஷன் 15 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் 4 அப்படி 8 வைக்கலாம். 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வைக்கலாம். 67வது அடியில் நமக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 494க்கு நம்ம வந்து பிசி நம்பர் 94 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 94 ரூட் ஆப்ஷன் 15 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் 0 அப்படி 6 ஓகேவா. 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 94வது அடியில் நமக்கு வந்து ஒரு 0 அப்படி 6 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா 0வே வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் டைப் பண்ணி பாருங்க. நம்மளே ஓகேவா, இல்லைனா விட்டுருங்க. கசியாக மட்டும் பாதி விட்டுருங்க ஓகேவா. நாளைக்கான ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லாட்டி ஒரு 6ஆம் நம்பருக்கு வந்து வரலாம். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசிஐசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 2ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் 20 02 26 62 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 8ஆம் நம்பர் வந்தால் 80 08 86 68 இந்த மாதிரியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்சஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளே ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கசிங்க மட்டும் தான் நம்மளே ஓகேவா. நம்மளே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 002 ஓகேவா. 002 பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கியூமன் அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பராக வெட்டி நம்மளே சி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து சூப்பராக வெட்டி கொடுத்துருக்காப்புல ஆல் போர்டில். அதுபடி கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அவ்வளோக்கு பின்னிஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருமே 0 கொடுக்கல. ஆனால் ஸ்வேதா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 8 6 கொடுத்துருக்கீங்க. 2ஆம் நம்பர் ஒரு சூப்பர் வெட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் எனக்கு ஏ போர்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு இன்றைக்கி. இவர் பார்த்தீங்கன்னா சண்முகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து ஏ போர்டுக்கு வந்து 0 கொடுத்துருக்காப்புல ஒரு சூப்பர் நெட்டி. சி போர்டில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நெட்டி நம்மள ஏ போர்டு ஏசியில் ஒரு சூப்பர் நெட்டி எடுத்துருக்காப்புல. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சண்முகம் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 சி போர்டில் ஒரு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கசிங் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக வின்னிங்ஸ் வந்து கிடைக்கல. நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கை பண்ணி வச்சுக்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பாருங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நம்மளே ஓகேவா. கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்ட்டு விட்டுருங்க ஓகேவா. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. ஆனால் மெத்தட்ஸ் கிடைச்சதுன்னா பாஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். கிடைக்காத போது கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுங்க ஓகேவா. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா.